எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் பாஸ்கரன் ஃப்ரம் திருவண்ணாமலை. உங்கள் மொபைலில் சேஃபால் வேலெட்டு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது இந்த சேஃபால் வேலெட்டில் நாம் ஐஃபை ஸ்பேஸ் வருமானத்துக்காக ஒரு 2 காயின்ஸ் மெயின் வேலெட் கொண்டு வரணும். அது என்ன காயின்ஸ்னால் USDT பாலிகானும் போல் பாலிகானும். இது 2 மெயின் வேலெட்டுக்கு எப்படி கொண்டு வரது, அந்த வேலெட்டுடைய ரிசீவ் அட்ரஸ் எடுத்து நம்ம லீடருக்கு எப்படி அனுப்புறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இது சேஃபால் வேலெட்டுடைய லோகோ உங்கள் மொபைலில் இருக்கும். டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபால் வேலெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் மேல் பக்கமாக தள்ளுங்க. மேல் பக்கமாக தள்ளினீங்கன்னா கீழே பாருங்கள் மேனேஜ் காயின்ஸ்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை காயின் இருக்கோ அத்தனை காயின் இங்கே காட்டும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாம் மெயின் பேஜில் இருக்குது. இது எல்லாமே நம்ம டெலீட் பண்ணணும். அது எப்படி டெலீட் பண்ணணும்னா, அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதை அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஒவ்வொன்றா அதேமாதிரி டச் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரிமூவ்ன்றது வந்து போகும். ஓகேங்களா? ரிமூவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் மேலே இருக்கு இல்லைங்களா என்டர் டோக்கன், அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல USDT பாலிகான் அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா USDT பாலிகான் இங்கே வந்துடும். இதுவும் USDT பாலிகான் தான். ரெண்டும் ஒரே நேம் தான். ஆனால் நமக்கு இந்த லோகோ உள்ள பாலிகான் தான் தேவை. இதுக்கு பார்த்தீங்கன்னா டெதர்னு சொல்லுவாங்க. இங்கே டெதர்னு இருக்குங்களா, டெதர்னு சொல்லுவாங்க. இந்த லோகோ மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லோகோ உள்ள USDT பாலிக்கான இங்கே ஆன் பண்ணணும். இப்போ நம்ம மொத்தமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது மட்டும் ஆன் பண்ணணும். அப்போ இந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா இந்த இடம் ப்ளூ கலர் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி ப்ளூ கலர் ஆகிடுச்சுனாவே அது மெயின் பேஜில் போய் உட்காந்துச்சுன்னு அர்த்தம். எப்படி பாருங்கள், இங்கே ப்ளூ கலர் ஆனவொன்னே இங்கே ஆட் எட்னு வந்துடும். ஓகேங்களா? இது மெயின் பேஜில் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த USDT மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல POL போல் போட்டிங்கன்னா போல் பாலிகான் உங்களுக்கு வந்துடும். அதை பாருங்கள், POLன்னு போட்டிருக்கேன், போல் பாலிகான். இதேமாரி பாருங்கள், இங்கே சிம்பிள்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சிம்பிள்ஸும் ஆப்போசிட்டில் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சிம்பிள்ஸ் தான் நமக்கு தேவை. இதுக்கு பேர் போல் பாலிகான். இதுக்கு பேர் எத்திரியம் பாலிகான். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த வார்த்தையும் கவனிக்கணும், இந்த சிம்பிள்ஸும் கவனிக்கணும். இதுக்கு நேராக இருக்கிற பட்டன் மட்டும் தான் நம்ம டச் பண்ணணும். இந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா இதுவும் ப்ளூ கலரில் மாறிடும். மாறிடுச்சுன்னா இதுவும் இந்த காயினும் மெயின் பேஜுக்கு போயிடும். அப்போது இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாதிரி ஆடட்னு வந்துடும். இந்த மாதிரி வந்த உடனே கீழே பேக் பட்டனை டச் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், பேக் பட்டனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 2 மட்டும் ஆனில் இருக்கும். அதாவது USDT பாலிகானும் போல் பாலிகானும் ஆனில் இருக்கும், மீதி எல்லாம் ஆஃபில் இருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் பேக் பட்டனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் வேலெட் வந்துடும். மெயின் வேலெட்டில் போல் பாலிகான் அதுக்கு நேராக பாருங்கள் 0ன்னு இருக்குங்களா, அதேமாதிரி USDT பாலிகான் அதுக்கு நேராக பாருங்கள் 0ன்னு இருக்குது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல போல் பாலிகான் 3 போல் பாலிகான் இருக்கணும். இந்த இடத்துல 51 USDT டாலர் இருக்கணும். அப்போ இது வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை யார் இந்த ஐஃபை ஃபேஸுக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு 5000 ரூபாய் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க போல் பாலிகானும் USDT டாலரும் உங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க எப்படி அனுப்புவாங்கன்னா, நீங்கள் இதனுடைய அட்ரஸ் ரிசீவ் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த டாலர்ஸை அனுப்புவாங்க. இந்த இடத்துல ஃபுல்லப் ஆகும். அது எப்படி நம்ம ரிசீவ் அட்ரஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், போல் பாலிகான் இருக்குல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ரிசீவ்னு இருக்குல்லையா, ரிசீவை டச் பண்ணுங்கள். ரிசீவை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்கோடு வரும். இந்த பார்கோடு கீழே ஒரு லைனாக இருக்குது இல்லையா, சிறுவனியாக எழுதியிருக்கு பாருங்கள். எழுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பரு, கேப் லெட்டர் எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே காப்பின்னு இருக்கு இல்லையா, அந்த காப்பி டச் பண்ணுங்கள். காப்பி டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காப்பீடுன்னு வரும். காப்பீடுன்னு மறைஞ்சிரும். ஓகேங்களா? அந்த காப்பின்னு டச் பண்ண காப்பீடு மறைஞ்சிரும். அப்படியே இதை மினிமேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு 5000 ரூபாய் அனுப்புனீங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னா, இதுதான் வாட்ஸ்அப்பு. அவருடைய வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்க. மெசேஜ்ன்ற இடத்துல கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே பேஸ்ட்டுன்னு வரும். இந்த பேஸ்ட்ன்ற இடத்த டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிங்களா, அந்த அட்ரஸ் இந்த இடத்துல உட்காரும். இந்த இடத்துல உட்காந்த உடனே இங்கே பக்கத்தில் ஏற மாதிரி இருக்கு பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா அவருக்கு போயிடும். இந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா? இப்போது அட்ரஸ் போயிடுச்சு. அது பாலிகான் அட்ரஸா இல்லை USDT அட்ரஸான்னு அவருக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இந்த மெசேஜ்ன்ற இடத்துல டச் பண்ணி நம்ம டைப் பண்ணணும். நம்ம டைப் பண்ணுறது இந்த மாதிரி டைப் பண்ணணும். இது போல் பாலிகான் அப்படின்னு டைப் பண்ணி இந்த மாதிரி கை சிம்பிள் ஒன்று போட்டோம்னா இந்த அட்ரஸ் போல் பாலிகான்ன்றது அவருக்கு தெரிஞ்சிடும், உங்கள் லீடருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா அவருக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இது POL பாலிகானுடைய அட்ரஸ்ஸு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அவர் இந்த அட்ரஸுக்கு 3 பாலிகான் அனுப்புவார். ஓகேங்களா? இது அனுப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் மினிமேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அங்கே உங்களுடைய சேஃபால் வேலெட் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அதை ஓப்பன் பண்ணி ரெண்டாவதாக இருக்குதுங்க இல்லையா USDT பாலிகான், அதை டச் பண்ணுறீங்க. அதை டச் பண்ணிங்கன்னா அதனுடைய ரிசீவ் அட்ரஸ் கேட்கும். ஓகேங்களா? இந்த ரிசீவ் அட்ரஸை நல்லா பாருங்கள், இந்த சிம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரிசீவ் அட்ரஸை டச் பண்ணுறீங்க. ரிசீவ்ன்றதை டச் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு பார்கோடு வரும். இந்த பார்கோடு கீழே அதேமாரி ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை இங்கே காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிங்கன்னா
இந்த காப்பின்ற பட்டன் அழுத்தினீங்கன்னா இங்கே காப்பீடுன்னு வரும். இப்போ இந்த காப்பீடுன்னு வருதுங்களா? காப்பீடுன்னு வந்த உடனே நீங்கள் மினிமேஷன் பண்ணுறீங்க. மினிமேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப்புக்கு போகிறீங்க. யார்கிட்ட 5000 வேணுங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இந்த காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொன்னீங்களா? அதே மெத்தட் தான். அழுத்தி பிடிக்கிறீங்க, பேஸ்ட்னு வரும். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் அவருக்கு போயிடும். அவருக்கு போன உடனே மறுபடியும் இந்த இடத்த டச் பண்ணி இந்த இடத்துல USDT பாலிகான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். இந்த மாதிரி USDT பாலிகான் டைப் பண்ணி இந்த கை சிம்பிள் போட்டு நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா அவருக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இது வந்து POL போல் பாலிகானுடைய அட்ரஸு, இது வந்து USDT பாலிகானுடைய அட்ரஸு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அட்ரஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவுமே மாற்றம் இருக்காது. பட் நீங்கள் எதுலேருந்து ரிசீவ் பண்ணி அனுப்புகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு அதாவது 3 போல் காயினாக அனுப்புகிறதா இல்லை USDT $51 அனுப்புறதான்றது அவருக்கு தெரியும், உங்கள் லீடருக்கு. அதனால் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அட்ரஸ் ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மாற்றி இங்கே பதிவு பண்ணக்கூடாது நேம். சரிங்களா? கரெக்டாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இப்படி அனுப்பிட்டு அவருக்கு வந்து 5000 அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய 3 பாலிகான் காயினும் $51 உண்டான USDT பாலிகானும் உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துடும். அது வேலெட்டுக்கு வந்த பிறகு எப்படி வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லைனா ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.